Two. Request you all to be kindly seated. We welcome our Honorable President of India, Sri Ramnath Kovind. Let us all rise for national anthem, followed by invocation of Tamil Thai Vaazhthu. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை தற்போது வரவேற்புரையாற்ற அழைக்கிறோம். I have great pleasure in welcoming of our Chief Guest, Honorable President of India, who has kindly consented to the request of the Honorable Chief Minister to grace the momentous occasion of the centenary celebration of the Tamil Nadu legislature and also to unveil the portrait of former Chief Minister of Tamil Nadu,
முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். Also, I extend a very warm welcome to Honorable Governor of Tamil Nadu, who has kindly consented to preside over the August function. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிப்பவரும் ஆட்சி பொறுப்பேற்ற 60 நாட்களில் கொரோனா என்னும் கொடிய நோயில் இருந்து தமிழக மக்களை காப்பாற்றியவரும் தமிழக மக்களின் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவரும் ஏழைகளின் நம்பிக்கை நட்சத்திரமுமான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பேரவைத் தலைவர் என்ற வகையில் வரவேற்பதில் பெருமைப்படுகிறேன். இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்துள்ள மாண்புமை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் அவர்களையும் மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்களையும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களையும் மாண்புமிகு தலைமை அரசு கொறடா அவர்களையும் மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர் பெருமக்களையும் வருகை புரிந்துள்ள பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் சிறப்பு அழைப்பாளர்களையும் அரசு அலுவலர்களையும் ஊடக நண்பர்களையும் இந்த இனிய மாலை வேளையில் வரவேற்பதில் அகமகிழ்கிறேன். 1921 ஆண்டு தொடங்கப்பட்ட அன்றைய சென்னை மாகாண சட்டமன்ற அவையில் இன்றைய ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஒடிசா ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளும் இடம்பெற்றிருந்தன. அந்த வகையில் இந்த பேரவையே இந்தியாவில் தென் மாநிலங்களின் தாய் சட்டமன்ற பேரவையாக விளங்குகிறது. இப்படி பெருமை வாய்ந்த இந்த சட்டமன்றத்தில் நூற்றாண்டு விழாவினை தொடங்கி வைக்கவும் இந்த பேரவையில் 5 முறை முதல்வராக பொறுப்பேற்று இந்தியாவே திரும்பி பார்க்கும் வகையில் சிறப்பாக பணியாற்றிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்தை திறந்து வைக்கவும் வருகை தந்துள்ள மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு நான் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில முதல்வர்களும் சுதந்திர தினத்தன்று கோட்டையிலே கொடியேற்றும் உரிமையை பெற்றுத் தந்தவர் 1972 முதல் பெற்றுத்தந்து இன்று வரை முதல்வர்கள் கொடியேற்றுகின்ற உரிமையை பெற்றுத் தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். வங்காள மொழி அறிஞர் கர்கா சாட்டர்ஜி அவர்கள் கூறுகையில், நாங்கள் இன்று ஆங்கிலம் படித்து உலகம் முழுவதும் சென்று பயனடைகிறோம் என்றால் அதற்கு காரணம் கலைஞரின் உறுதியான மொழிக் கொள்கைதான் என்றும் இதுபோல் தலைவர்கள் எங்கள் மாநிலத்தில் இல்லை என்றும் கர்நாடக பாடலாசிரியர் சித்தார்த்தலிங்கம் அவர்கள் கூறும்போது கலைஞர் தான் எங்களுக்கு தாய்மொழி உணர்வை தந்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். அதுபோல் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையின் மூத்த ஆசிரியர் திரு ஜார்ஜ் அவர்கள் தமிழகத்தில் ஒரு தலைமுறைக்கே சாதித்துக் கொடுத்த ஒரே தலைவர் கலைஞர் தான் என்று சொல்கிறார். இப்படி இந்தியா முழுவதும் பல்வேறு அறிஞர்களால் பாராட்டப்பட்ட தலைவர் தான் கலைஞர் அவர்கள். ஆகவேதான் அவரது மறைவிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லாத ஒரு தலைவரான கலைஞருக்கு இந்திய பாராளுமன்ற இரு அவைகளிலும் விளிம்பு நிலை மற்றும் அடித்தட்டு மக்களின் வளர்ச்சிக்காக ஓய்வின்றி உழைத்தவர் என்று புகழாரம் சூட்டி இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றி பாராளுமன்றம் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டதை நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, தான் சந்தித்த தேர்தல்களில் ஒரு தேர்தலில் கூட தோல்வியை சந்திக்காமல் 13 முறை வென்று இப்பேரவையின் உறுப்பினராகவும் 5 முறை முதலமைச்சராகவும் இருந்து பேரவையின் மாண்பிற்கு மேலும் பெருமை சேர்த்தவர் கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். சமூக நீதி காவலராக பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு, அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கான உள்ஒதுக்கீடு, பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை, மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகளுக்கான உரிமைகள், அனைவரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டம் என அனைத்து தரப்பினருக்குமான சட்டங்களை நிறைவேற்றிய அனைத்து பெருமையும் இந்த பேரவைக்கு மட்டுமே உள்ளது போல் இவை அனைத்தையும் நிறைவேற்றி காட்டி இந்தியாவிற்கே முன்னோடியாக திகழ்ந்தவர் கலைஞர் அவர்கள் என்பதை தமிழ்நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமையாக கருதுகிறோம். அத்தகைய பெருமைகளை கொண்ட முத்தமிழறிஞர் கலைஞரின் திருவுருவ படத்தை திறந்து வைக்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களை
தமிழ் மக்களின் சார்பாக மீண்டும் அன்போடு வரவேற்கின்றேன். மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சாதாரண விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவர். சட்டம் பயின்று டெல்லியிலே மிகச்சிறந்த வழக்கறிஞராக பணியாற்றிய போது ஏழை மக்களுக்கு இலவச சட்ட உதவிகளை செய்தவர். அவர் முத்தமிழறிஞர் கலைஞரின் திருவுருவ படத்தை திறப்பது மிகவும் பொருத்தமானது. மறைந்த சுதந்திர போராட்ட தலைவர் கோபாலகிருஷ்ணன் கோகலே அவர்களால் தொடங்கப்பட்ட கிட்டவாடா என்ற பத்திரிகையை நடத்த முடியாமல் தொய்வு ஏற்பட்ட போது அந்த பத்திரிகையை மாண்புமிகு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் குடும்பத்தினர் வாங்கி இன்றளவும் நூற்றாண்டை கடந்து வெற்றிகரமாக நடத்தி வருகின்றனர். அரசியல் தலைவராக மட்டுமின்றி பத்திரிகையாளராகவும் பணியாற்றிய மாண்புமிகு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் மிகச்சிறந்த பத்திரிகையாளராக விளங்கிய கலைஞரின் திருவுருவ பட திறப்பு விழாவில் தலைமை ஏற்பதும் சால பொருத்தமானதாகும். அறிஞர் அண்ணா சொன்னார், மக்களிடம் செல், அவர்களுடன் வாழ், அவர்களிடம் இருந்து கற்றுக்கொள், அவர்களை நேசி, அவர்களுக்கு சேவை செய், அவர்களுடன் திட்டமிடு என்றார். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டது போல உழைப்பு 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 என மக்கள் பணியாற்றி அந்த உழைப்பின் உயர்வால் இன்று தமிழக முதலமைச்சராக வீற்றிருப்பவர் நமது முதல்வர் அவர்கள். ஆகவே அவர்களையும் மீண்டும் ஒருமுறை பாராட்டி வரவேற்கின்றேன். தமிழக சட்டமன்ற நூற்றாண்டு விழா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திறப்பு விழா நடைபெறும் விழாவில் பங்கேற்றுள்ள அனைவரையும் மீண்டும் ஒருமுறை அன்புடன் வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். We thank the Honorable Speaker, Tamil Nadu Legislative Assembly for the welcome address. பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி. தற்போது மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொன்னாடை, புத்தகம் மற்றும் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். I request the Honorable Chief Minister to felicitate the Chief Guest, Honorable President of India. May I now request our Honorable Chief Minister to felicitate the Honorable Governor of Tamil Nadu. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் பொன்னாடை, புத்தகம் மற்றும் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். மிக்க நன்றி. ஆயிரத்தி 1957 முதல் 13 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 5 முறை தமிழக முதலமைச்சராகவும் சீரிய முறையில் தமிழக மக்களுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்து அரும்பணியாற்றியவர். அல்லும் பகலும் அயராது உழைத்து ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நல்ல பல திட்டங்களையும் சட்டங்களையும் நிறைவேற்றியவர் நமது முத்தமிழறிஞர் அவர்கள். அரசியல் பணி மற்றும் மக்கள் பணி அல்லாது கலை, இலக்கியம், நாடகம், சினிமா, பத்திரிகை என பன்முக திறமையாளராகவும் இந்தியாவிற்கே ஒரு முன்னோடியாகவும் திகழ்ந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவரின் திருவுருவ பட திறப்பு விழா இன்று நடைபெறுகிறது. Our former Chief Minister Muthamizhar Dr. Kalaignar was a leader par excellence who made his indelible mark in the field of Tamil language, literature, politics, social movement, journalism, etc.
His contribution to Tamil literature and the passion he had for the upliftment of Tamil was unparalleled. This made him as a leader of the Tamils all over the world. As a befitting tribute to the Doyen of this house, his portrait is being unveiled today. வரலாறு படைத்து சாதனை தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்தை திறந்து வைப்பதற்கு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களை பணிவுடன் வேண்டுகிறோம். We now request the Honorable President of India, Shri Ramnath Kovind, to kindly unveil the portrait of former Chief Minister Dr. Kalaignar. Our heartfelt thanks to the Honorable President of India for unveiling the portrait of our former Chief Minister of Tamil Nadu, Dr. Kalaignar. டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்தை திறந்து வைத்தமைக்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். We now request the Honorable Chief Minister to kindly deliver his special address. இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற நூற்றாண்டு விழா கோடிக்கணக்கான தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய திருவுருப்பட திறப்பு விழா ஆகிய விழாக்களுக்கு தலைமை விருந்தினராக வருகை புரிந்து விழா பேருரை ஆற்றவிருக்கக்கூடிய மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களே, விழாவுக்கு தலைமை வகித்து தலைமை உரை ஆற்றவிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவர்களே, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் மாண்புமிகு சஞ்சீப் பானர்ஜி அவர்களே, துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு பேரவைத் தலைவர் திரு மு அப்பாவு அவர்களே, அவை முன்னவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் திரு கு பிச்சாண்டி அவர்களே, தலைமைச் செயலாளர் அவர்களே, மாண்புமிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களே, முக்கிய பிரமுகர்களே, சட்டமன்ற பேரவை செயலர் உள்ளிட்ட அரசு அலுவலர்களே, அரசு ஊழியர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கத்தக்க நாளாக இந்த ஆகஸ்ட் 2ஆம் நாள் இனி வரும் காலங்களில் சிறப்பு பெற்றிருக்கிறது என்பதை நான் பெருமிதத்துடன் குறிப்பிட விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் வரலாற்றில் இந்திய வரலாற்றிலும் மிக முக்கிய பங்கு வகிக்கும் புனித ஜார்ஜ் கோட்டைக்கு நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் இன்றைக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்களை பொறுத்தவரையில பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களின் நலனை முன்னிறுத்தி வாதிடுவதில், போராடுவதில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். இந்திய ஆட்சி பணி கிடைத்தும் அதை ஏற்காமல் வழக்கறிஞராக பணியாற்றினார். சமூக நீதியை தனது வாழ்வின் இலக்காக கொண்டவர். இத்தனை பெருமைகளுக்குரிய அவர் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு வருகை தந்திருப்பது நாமெல்லாம் பெருமைப்படத்தக்க ஒன்றாகும். பழமையும் வரலாற்று சிறப்பும் கொண்ட இந்த சட்டமன்றம் கடந்த ஒரு நூற்றாண்டில் பல புதுமையான சட்டங்களை, முன்னோடி திட்டங்களை உருவாக்கி சமதர்ம சமூகத்தை படைத்திட வழிவகுத்து கொடுத்திருக்கிறது. 1919ஆம் ஆண்டில் மாண்டேக சென்ஸ் போர்டு சீர்திருத்தங்களின் அடிப்படையில் ஏற்றப்பட்ட
இந்திய அரசு சட்டத்தின் மூலம்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அந்நாளைய மாகாண சட்டமன்றங்களில் முதலில் இடம்பெற தொடங்கினர். அச்சட்டமே பின்னர் மாகாணங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் உருவாவதற்கு வழிகோலியது. அந்த சட்டத்தின்படி சென்னை மாகாண சட்டமன்றம் 1920ஆம் ஆண்டு முதலாக தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் திராவிட இயக்கத்தின் தலைமகனான நீதி கட்சி வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பில் அமர்ந்தது. 1921ஆம் ஆண்டு கண்ணாட் கோமகன் அவர்களால் முதல் மாகாண சுயாட்சி சட்டமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டதின் பவள விழா நிகழ்ச்சியும், அதேபோல் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் முதலாக 1937ஆம் ஆண்டு ஜூலை திங்களில் ஏற்படுத்தப்பட்ட சென்னை சட்டமன்ற பேரவையின் வைர விழா நிகழ்ச்சியும் 1997ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய தலைமையில தமிழ்நாடு அரசால் சிறப்புடன் கொண்டாடப்பட்டதை 100ஆண்டு விழா கொண்டாடுகிற இந்த வேளையில் நான் நினைவு கூற விரும்புகிறேன். அதே வேளையில் இந்த பெருமைமிகு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வரலாற்று சிறப்பு மிகுந்த வரலாற்று செய்திகளை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதிலே ஒரு சில சட்டங்களை மட்டும் நான் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே மகளிருக்கு வாக்குரிமை அளிக்கக்கூடிய சட்டத்தை முதலாக நிறைவேற்றிய பெருமை சென்னை மாகாண சட்டமன்றத்திற்கு உண்டு. அதோடு தேவதாசி ஒழிப்பு சட்டம், மகளிருக்கு உள்ளாட்சி பகுதியில் உரிய இடஒதுக்கீடு, பெண் குழந்தைகளை பாதுகாக்க சிறப்பு திட்டம் என மகளிர் நலன் காப்பதில் நாட்டிற்கே முன்னோடி திட்டங்களை உருவாக்கி தந்த பெருமை கொண்டது. அது மட்டுமல்ல, பேரறிஞர் அண்ணா அவர்கள் சென்னை மாநிலத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டி வரலாற்று சிறப்பு வாய்ந்த தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. சுயமரியாதை மற்றும் சீர்திருத்த திருமணத்தை செல்லுபடியாக்கிய சட்டம் வகுத்து எடுக்கப்பட்டிருக்கிறது. நில சீர்திருத்த சட்டம் உருவாக்கி இருக்கிறது. மே தினத்தை அரசு விடுமுறையாக்கி வழிவகுத்தது. மாநில சுயாட்சிக்கான தீர்மானம் நிறைவேறியது. பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வழங்க சட்டம் கொண்டு வந்தது. டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அமைத்திட சட்டம் நிறைவேற்றியது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நிறைவேற்றியது என பார்ப்போற்றும் பல்வேறு சட்டங்களை தீர்மானங்களை நிறைவேற்றிய பெருமை இந்த சட்டமன்றத்திற்கு உண்டு. சீர்மிகு இந்த சட்டமன்ற 100ஆண்டு விழாவில் இன்றைக்கு நாமெல்லாம் பங்கேற்றுள்ளோம் என்பதை எண்ணி பெருமிதம் கொள்ள வேண்டிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை நிலைநாட்டப்பட்ட மாபெரும் வளாகம் இது. அரசு முத்திரையில வாய்மையே வெல்லும் என தமிழ் மொழி அரியணையில் அமர்ந்து அலங்கரிப்பதையும் கண்டு மகிழ்கிறோம். நாம் மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர்கள், ஏழை எளியவர்கள் என விளிம்பு நிலை மக்களின் நலன் காக்க இந்த சட்டமன்றம் தொடர்ந்து செயலாற்றி வருகின்றது. 100ஆண்டு விழா கொண்டாடக்கூடிய இந்த சட்டமன்றம் 1/2 நூற்றாண்டுக்கும் மேலாக தனது ஜனநாயக கடமை செம்மையாக நிறைவேற்றிய முத்தமிழறிஞர் கலைஞருடைய நினைவை கூர்ந்து அவரது திருவுருவப்படத்தை திறந்து வைத்திருப்பது அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக அமைந்திருக்கிறது. 1957ஆம் ஆண்டு இந்த மன்றத்திற்கு முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது தனது கன்னி பேச்சில் நங்கவரம் உழவர்கள் பிரச்சனை குறித்து பேசி அனைவரது கவனத்தையும் ஈர்த்து முத்திரை பதித்தவர். முதலமைச்சராக, எதிர்க்கட்சி தலைவராக, அமைச்சராக, உறுப்பினராக பல்வேறு பொறுப்புகளில் மக்கள் பணியாற்றி பலர் பாராட்டுக்களையும் அன்பையும் பெற்றவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். சமூக நீதிக்கும் அடித்தளம் அமைத்தவர். மண்டல ஆணைய அறிக்கையை செயல்படுத்த தீர்மானம் கொண்டு வந்தவர். தமிழ்நாட்டின் காவேரி நதியின் உரிமையை நிலைநாட்ட காவேரி நடுவர் மன்றத்தை அமைக்க கோரக்கூடிய தீர்மானம். தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை நீக்கிட அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டம். மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதில் இருந்த இடர்களை நீக்கி நுழைவுத் தேர்வு ஒழிக்கக்கூடிய சட்டம். இதுபோன்ற பல்வேறு புரட்சிகர சீர்திருத்த தீர்மானங்களையும் சட்டங்களையும் ஏற்றி தமிழர்களின் வாழ்விலே ஒளியேற்றிய தலைவர் கலைஞர் அவர்கள்.
அவரது 50 ஆண்டுகால சட்டமன்ற பணிகளை பாராட்டி நடைபெற்ற பொன்விழா நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்புரையாற்றிய பொதுவுடைமை போராளியும் முன்னாள் மக்களவை தலைவருமான திரு சோம்நாத் சாட்டர்ஜி அவர்கள் கொள்கைகளுக்காகவும் லட்சியங்களுக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அதற்கு தீங்கு வரும்போது எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருந்தவர் கலைஞர் என்று பாராட்டி பேசியதை நினைத்து பார்க்கும்போது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்திய துணைக்கண்டத்தில் எத்தகையதொரு மாபெரும் தலைவராக விளங்கினார் என்பது தெள்ளத் தெளிவாக விளங்கும். உடன்பிறப்பே, உன் இயல்பு என் மீது அன்பை பொழிவது, என் இயல்பு உன் அன்புக்கு கட்டுப்படுவது, நம் இயல்பு கழகத்தை கட்டி காப்பது என்று தனது காந்த குரலால் தமிழ்நாட்டு மக்களை கட்டி போட்டு வைத்திருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவரது திருவுருப்படத்தை பார்க்கும்போது சர்பிடி தியாகராயர், டி.எம். நாயர், டாக்டர் நடேசனார் தொடங்கி இனமான பேராசிரியர் வரையிலான பல மாபெரும் தலைவர்கள் முகங்களை நான் காண்கின்றேன். முன்னாள் முதலமைச்சரான அவரது திருவுருப்படத்தை பார்க்கும்போது இன்னும் நம் முன்னால் இருந்து வழிநடத்தும் ஒரு முதலமைச்சராக அவரை நான் காண்கின்றேன். இந்தியாவின் முதல் குடிமகனான குடியரசுத் தலைவர் அவர்கள் தமிழன்னையின் தலைமகனான கலைஞர் அவர்கள் திருவுருப்படத்தை திறந்து வைத்ததை எண்ணி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மகிழ்கிறேன், கலைஞரின் மகனாக நெகிழ்கிறேன். I take this opportunity to thank our Honorable President for gracing this House with his presence and making this historic event more special. I also like to express my sincere gratitude to our Tamil Nadu Governor for presiding over. ஜனநாயக மாண்பை காக்கும் தமிழ்நாடு சட்டமன்றம் இன்னும் பல நூறாண்டு விழாக்களை கண்டு அடித்தட்டு மக்களின் வாழ்வை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு சட்டங்களை இயற்ற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாமன்றத்தின் வரலாற்று சிறப்புகளையும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இம்மாமன்றத்தில் ஆற்றிய அரும் பணிகளையும் நமக்கு நினைவூட்டி விழா சிறப்புரையாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. Thank you, sir, for the enriching address. May now request the Honorable Governor of Tamil Nadu to deliver this special address. I have taken permission of the speaker to remove the. அனைவருக்கும் மாலை வணக்கம். திரு ராம்நாத் ஜி கோவிந்த், Honorable President of India, Thiru M.K. Stalin, Chief Minister of Tamil Nadu, Thiru M. Appavu, Speaker of the Tamil Nadu Legislative Assembly, Thiru K. Pichandi, Deputy Speaker of the Tamil Nadu Legislative Assembly, Thiru Sanjeev Banerjee, Chief Justice of Madras High Court, Ministers, Members of Parliament, Members of the Legislative Assembly, distinguished invitees, ladies and gentlemen. It is a great honor and privilege to participate in the centenary celebration of the Tamil Nadu Legislature and also witness the unveiling of the portrait of the former Chief Minister of Tamil Nadu, Thiru M. Karunanidhi. We are all honored by the presence of the Honorable President of India, who is here today to grace the commemoration of 100th year of Madras Legislative Council and also unveiling the portrait of the illustrious son of the Tamil Nadu, Thiru M. Karunanidhi. I convey my appreciation to the Speaker of the Assembly, the Chief Minister of Tamil Nadu, and all other members of this august House who are associated with the centenary celebration.
On this historic occasion, I pay my sincere tribute to all those stalwarts and veterans who have left their indelible impression on this house. Their visionary zeal and foresight were instrumental in the enactment of important and historic legislation in the Tamil Nadu legislature. These legislations paved the way for the creation of a progressive state. India is the largest democracy with the finest written constitution in the world. The evolution of the legislature was a slow and steady process, ground and refined through various acts. It has to be noted that the first elected legislature in the state, originally called the Madras Legislative Council, was established in 1921. Thus this year, 2021, is the centenary year. I must add that the first Legislative Council stood out for its commitment to the upliftment of the disadvantaged section and women in Tamil Nadu. Tamil Nadu legislature has been many legends like Thiru Pangal Raja, Thiru C. Rajagopalachari, Thiru T. Prakasham, Thiru K. Kamraj, Thiru M. Bhaktavasalam, Dr. C. Dr. M. Karunanidhi, Dr. M. G. Ramchandran, Selvi Dr. J. Jayalalitha, and many more. I would like to remember the first woman legislature of modern India, Dr. Muthu Lakshmi Reddy, who joined the Madras Legislative Council in 1927. This was made possible because the first Legislative Council, whose 100th year of formation we commemorate today, voted in favor of the women's suffrage resolution in 1921. Dr. C.N. Annadurai, who was popularly known as Aringar Anna, was an inspiring and path-breaking leader whose oratorical skill and his respect for the three cardinal principles of duty, decorum, and restraint won wide acclaim. Aringar Annadurai was instrumental in getting the name of our state changed from Madras to Tamil Nadu, fulfilling the long cherished aspirations of the people of Tamil Nadu. Tamil Nadu can be truly proud of this galaxy of leaders and legislators who have contributed to the establishment of a strong parliamentary tradition and democratic culture in India through their work in this assembly. The Tamil Nadu Legislative Assembly has a great history, being one of the oldest and early legislative houses in the country. Several landmark legislation have been introduced here. They include pioneering schemes in the area of social justice, eradication of untouchability, women and child welfare, education, eradication of poverty, the welfare of the marginalized, including the transgenders, etc. Many of these have been the bedrock of policies and programs in the entire country. I would like to briefly touch upon the greatness of Thiru M. Karunanidhi, also called as Karagnar, and Muthu Arignar, was a versatile leader who held the masses mesmerized by his oratory. For a person to be a Chief Minister of Tamil Nadu for 5 times and to win every election that he fought in his political career is indeed a remarkable achievement. He entered politics at the tender age of 14 years and was elected as a member of the Legislative Assembly 13 times. He remained undefeated in all the elections he contested from 1957 to 2016. He was respected for his political acumen and ability to strategize by political leaders from all parts of India. He was a member of this House till his demise. John Stuart Mill, the great parliamentarian, said that in a representative democracy, the legislature acted as the eyes, ears, and voice of the people.
The legislature represents the public will. The legislature operates under a system of collective decision making. In addition to official law-making capacity, most legislatures perform an educational right by simplifying complicated issues and defining policy choices. It is in this context that we have to appreciate services rendered by Dr. M. Karunanidhi, who was held in high esteem for his vast knowledge in a variety of fields. The dynamism he exhibited in administrative matters and his brilliant debates are etched in the annals of this august house. The foundation of the fame of Dr. Karunanidhi and the fulcrum of his greatness was in his extraordinary command over Tamil language. This mesmerized even his political adversaries. I am reminded of this couple at Thiruvalluvar. Mighty in word of unforgettable mind, of fearless speech, it is hard for a hostile power to overreach such a man. The political decency of Karunanidhi could very well be shown by an incident. That is, during the year 1972, several freedom fighters, including Thiru Rajaji, were chosen for award in appreciation for their services and their participation in the freedom struggle. Thiru Rajaji could not attend the function and requested Thiru Karunanidhi, the then Chief Minister, to receive the award on his behalf from the then Governor and send it across to him. On 2nd October 1972, Thiru Karunanidhi received the award on behalf of Thiru Rajaji, and on 3rd October 1972, he went to Thiru Rajaji's home, garlanded him and handed over the award. This was greatly appreciated by Thiru Rajaji, and the gesture of a chief minister going in person and handing over the award. Thiru Karunanidhi won the hearts of lakhs of people of Tamil Nadu, especially the poor and the downtrodden. He was rightly called People's Chief Minister. His novel schemes like the scheme for correction of vision, beggars rehabilitation program, introduction of cycle rickshaw instead of hand-pulled rickshaws, creation of slum clearance board, law for equal property right for women, marriage assistance scheme, distribution of wasteland to the landless farmers, free electricity to farmers, the formation of many labor welfare boards, free color television, Samatun Puramas to eradicate caste discrimination and gas connection to the poor. This was a wonderful scheme. All other states, they should eliminate it. Connection to the poor, rice at subsidized price, speak volumes of his dedicated services for the upliftment of the poor. With a political span covering nearly 7 decades, Karunanidhi was familiar with all the Honorable President of India, all the Honorable Prime Minister of India, and the Chief Minister of various states and heads of various political parties. He stands as a role model for the members of the legislature at all times. I like to remember fondly the meeting between two tall leaders, Honorable Prime Minister of India Thiru Narendra Modi ji and Thiru Karunanidhi ji on 6th November 2017. I accompanied Honorable Prime Minister and met Thiru Karunanidhi. It was a wonderful meeting. We also met Thiru Stalin, who received Honorable Prime Minister and was present during the meeting. I think you were in the foreign, no? You came that day. Wonderful. Being a legislator has at once a privilege and an honor, which also bring with it clean rights as well as responsibilities. It is through the elected representatives that the sovereign will of the people finds expression in our legislative bodies. The trust and faith which the people have reposed in you need to be justified with sincerity
and commitment. As people's representative, you all are entrusted with the challenging task of keeping the flame of democracy burning bright. The members of the newly constituted 16th Assembly may have come from different parts of the state and may belong to different political parties with varying political ideologies on this occasion of the centenary celebration. I appeal to you to work together with a common goal of serving the people and for the progress of the state. I congratulate through M. Appavu, Speaker of the Tamil Nadu Legislative Assembly, through M. K. Stalin, the Chief Minister of Tamil Nadu, all ministers, all members of this House, and all others who have worked hard to make this centenary celebration a grand success. It is my fervent hope that all of you will strive relentlessly to enrich this august House like your forebearers did, with a strong commitment to social and economic justice. Let this assembly be the leading light to whole nation in the future also. Nandari Vanakkam, Jai Hind, Jai Tamil Nadu. Thank you, sir, for your enlightening speech that outlined the various historic moments of this Tamil Nadu Legislative Assembly. The chief guest of the centenary celebrations, the Honorable President of India, Shri Ramnath Kovind, will now address the gathering. Sir, may we now invite you to address the gathering. Hero Governor of Tamil Nadu, Banwari Lal Purohit, Chief Minister of Tamil Nadu, Thiru M.K. Stalin, Speaker of Tamil Nadu Legislative Assembly, Thiru M. Appavu, Deputy Speaker, Thiru K. Pichandi, Ministers of Government of Tamil Nadu, Members of Parliament, and members of the Tamil Nadu Legislative Assembly, distinguished guests, ladies and gentlemen, Vanakkam. I would like to begin my address with a few words in Tamil. Let me make an attempt. இன்றைய வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த கலைஞர் திரு மு. கருணாநிதி அவர்களின் ஒரு படத்தை திறந்து வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையில் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். Ladies and gentlemen, it is indeed a momentous day. We are commemorating the centenary of the Madras Legislative Council as it was known then. August is an especially auspicious month in our national calendar as it marks the anniversary of our Independence Day too. In these years, the nation has made great progress on several fronts, and it was made possible by the joint work of people and the leaders of the country. The history of the Madras Legislative Council, as you know, dates back to 1861. An advisory body set up back then bloomed into a law-making assembly in 1921. Under colonial rule, there were, of course, many limitations and challenges on the functioning of such a body. Also, there were numerous separate constituencies based on caste, community, and other parameters. Still, even if partial,
It was a move towards a responsible government. Democracy in its modern form was returning to the land where it was practiced centuries ago. It was a new beginning heralded by the people of the Madras Presidency, which included Tamil Nadu as well as parts of Kerala, Karnataka, Andhra Pradesh, Telangana, Odisha, and Lakshadweep. Dreams and aspirations of the people of these regions, shaped by the freedom movement, found an expression in the new Legislative Council. In the Justice Party, which won popular mandates in the initial phase, people had a platform to turn their dreams into reality. Ladies and gentlemen, the Legislative Council enacted many forward-looking legislations and also underwent many changes in its early decades. That spirit of democracy remains the guiding light of the state legislature. It would not be wrong to say that this legislature became the fountainhead of many progressive legislations which were subsequently replicated across the country to empower the weaker sections of society and strengthen our democracy. The Madras legislature had sown seeds of a fully representative democracy form of governance which were realized after independence. This legislature can rightly be credited with nurturing the roots of democracy by focusing on governance to uplift the poor and purge social evils. Politics and governance in the region evolved around positive and rational content that targeted the welfare of those living on the margins. Abolition of the Devdasi system, widow remarriage, midday meals in schools, and distribution of agricultural land to the landless were some of the revolutionary ideas that transformed the society. The concept of the welfare state has taken deep roots in this legislature, irrespective of who rules here. Here I would like to quote a few lines from the great Tamil poet Subramania Bharati, who sums up the progressive thinking of the people of Tamil Nadu, and I quote, Mandaram karpom, Vinay Tandaram karpom, Vane Alappom, Kadal Mine Alappom, Chandriya Mandalatu Iyal Kandu Telivom, Sandi Teru Perukum Satiram Karpom. This can be interpreted as, I quote, we will learn both scripture and science. We will explore both heavens and oceans. We will unravel the mysteries of the moon, and we will sweep our streets clean too. Unquote. Ladies and gentlemen, it is indeed gratifying to learn that the legislature has a tradition of honoring the greatest stars of land. The Assembly already has the portraits of some of our greatest heroes, Tiruvallur, Mahatma Gandhi, C. Rajgopalachari, C. N. Annadurai, K. Kamraj, E. V. Ramasamy, B. R. Ambedkar, U. Muthuram Lingam Thevar, Muhammad Ismail Sahib, M. G. Ramchandran, J. Lalita, S. S. Ramasamy Padayachi, B. O. Chidambaram Pillai, P. Subramanian, and Omanthur P. Ramaswamy Reddyar. Now this Hall of Fame will also have the portrait of Thiru Karunanidhi, whose entire life was devoted to the people's cause in the state. When I came here, I was thinking about Chakrabarti Rajgopalachari, Gandhiji's conscience keeper and a titan among the freedom fighters. He was the first Indian occupant
of the Rashtrapati Bhavan, and his presence graced this august house too. He was the first Premier or Chief Minister of Madras State too. His successors too were exemplary political leaders. Among all Rajaji's successors, however, it is Thiru Karunanidhi who ruled the longest and thus has left a defining stamp on Tamil Nadu. Kalaignar started his political career right in his early teenage years, when India was still fighting for freedom, and he left us only recently. When, as a young boy, fired by ideas, he had started working for the downtrodden, India was in the shackles, exploited under foreign rule for long years, stricken by poverty and illiteracy. When he breathed his last, he must have been satisfied that this land and its people had made astounding progress and development on all fronts. He must have been satisfied too, as he spent every waking hour of his long and productive life in the service of the people of the state and also of the nation. Ladies and gentlemen, what can I say about his contributions to Tamil literature and cinema? What I know is that there are very few political leaders who are so passionate about language. For him, his mother tongue was the object of worship. Tamil, of course, is one of the greatest and the oldest languages of humankind. The whole world takes pride in its rich heritage, but it was Karunanidhi who ensured that it was granted official recognition as a classical language. Kalaignar was a leader in a class of his own. He was among the last links we had with the stalwarts of our national movement. Ladies and gentlemen, it is to those stalwarts as the 75th anniversary of independence. Our national movement spans from 1857 or even before to 1947. During these decades, there were radicals and revolutionaries. There were pacifists and constitutionalists. They had different methods and they had different visions. But they were united in their reverence for the motherland. Each, in his or her own way, strove to serve Bharat Mata. Like different tributes coming together in a river, they all came together for the cause of national independence. They found a confluence in Gandhiji. Mahatma Gandhi not only personified all that was best in our culture and tradition, but he also improved upon the ideas of several Western thinkers. Alongside him was a legion of patriots, liars, scholars, social reformers, religious and spiritual leaders, and others. Each of them was matchless. Think of Dr. B.R. Ambedkar, such a towering genius and such a visionary. But for each name written in history, books, there were countless others whose names were never recorded. They sacrificed comforts, even careers, and sometimes their lives so that we could live in a free nation. Those few decades, I believe, produced some of the greatest generations ever seen on the face of earth. To them, this country will ever remain in debt. To them, the only tribute we can pay is to be continuously inspired by their lives and their ideals. They gave us the gift of freedom, but they also gave us responsibility. Their vision has been taking shape, but it is an ongoing process. Just as they each played their own part, we each have to play our part in taking the nation to new heights. I urge the youth,
especially to continuously engage with the past in order to understand the present and progress in the future. In the lives of Mahatma Gandhi, Subramania Bharati and others, you will find answers to questions that are arising in your minds. I find that the young generation is more and more interested in our recent history. They give me the hope that the work of that began with the known and unknown freedom fighters will continue, that India with its wisdom will show the way to the world in this century. Ladies and gentlemen, I congratulate the people of Tamil Nadu on this auspicious occasion. My best wishes to all of you. Thank you. Jai Hind. Thank you, sir, for your invaluable address. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களை நன்றியுரை ஆற்ற அன்புடன் அழைக்கிறோம். My pleasant good evening to the Chief Justice of this August function, Honorable President of India, Honorable Governor of Tamil Nadu, Honorable Chief Minister, Honorable Chief Justice, Honorable Speaker, Honorable Leader of the House, Honorable Ministers, Honorable Government Chief Whip, respected Members of Parliament and Members of Legislative Assembly, respected Chief Secretary and officials and distinguished guests. இந்நாள் தமிழக சட்டமன்ற சரித்திரத்தில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு பொன்னாள். தமிழ்நாடு சட்டமன்றம் 100 ஆண்டு காணும் இந்நாள் வைர வரிகளாக வரலாற்றில் இடம்பெறும் நன்னாள். தமிழகம் வளம் பெற, தமிழக மக்கள் அனைவரின் வாழ்வும் மேன்மையுற, தன்னலம் கருதாது தமிழ் இனத்திற்காக தன்னை அர்ப்பணித்து அல்லும் பகலும் அயராது உழைத்து இந்தியாவில் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்கிட அனைவரும் வியக்கும் வகையில் மனிதனை இழுக்கும் அவலத்தை போக்க கைரிக்ஷாவை ஒழித்து பெண்களுக்கு சொத்துரிமை, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், பேருந்துகள் நாட்டுடைமை, மாநில முதல்வருக்கு கோட்டையிலே தேசிய கொடியை ஏற்றும் உரிமை, தாய்மொழி தமிழை செம்மொழி ஆக்கியது, சாதி மத பேதம் களைய பெரியார் சமத்துவர திட்டம், அண்ணா நூற்றாண்டு நூலகம் போன்ற பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்திய மாபெரும் தலைவர், சட்டமன்றத்தில் பொன்விழா கண்ட, நின்ற தேர்தல்கள் அனைத்திலும் வெற்றி வாகை சூடி மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் மனதை விட்டு மறையாமல் இந்த மாமன்றத்தில் நிரந்தர உறுப்பினராக படமாக காட்சி தந்து நம்மை வழி நடத்திடும் வகையில் கலைஞர் அவர்களின் திருவுருவப்படத்தினை திறந்து வைக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அழைப்பினை ஏற்று முக்கிய விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துள்ள மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சார்பிலும் விழா குழுவினர் சார்பிலும் பேரவை உறுப்பினர் அனைவரின் சார்பிலும் தமிழ்கள் மக்களின் அனைவரின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இவ்விழாவிற்கு நேரில் அழைக்க சென்ற போது தமிழகம் வளர்ச்சி பாதையில் பிடு நடை போட அன்றாடம் அணிவகுக்கும் மக்கள் வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்ற அயராது பாடுபடும் மாண்புமிகு தமிழக முதல்வரின் உழைப்பை கண்டு வியந்து எங்களிடம் கருத்தை தெரிவித்தார்கள். இவ்விழாவிற்கு தலைமையேற்று விழாவினை சிறப்பித்துள்ள மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொள் எனும் சொல் என்னும் தெய்வ புலவர் வாக்கிய கணக்கலமாக கலைஞர் அவர்களது கனவுகளை நனவாக்கி கலைஞர் காண விரும்பிய நல்லாட்சியை தந்து அனுதினமும் வரலாறு படைத்து வருகின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலும் பேரவை உறுப்பினர்கள் அனைவரின் சார்பிலும் தமிழக மக்கள் அனைவரின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு வருகின்ற சிறப்பித்துள்ள மாண்புமை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவை சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், விழாக்குழு உறுப்பினர்களுக்கும், மாண்புமிகு அரசு தலைமை கொறடா அவர்களுக்கும், மாண்புமிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் மற்றும் உயர் அலுவலர்களுக்கும், சட்டமன்ற பேரவை செயலாளர் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களுக்கும் மற்றும் வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். I once again express our thanks and gratitude to the Honorable President of India, Honorable Governor, Honorable Chief Minister and one and all for having facilitated the function and made it a grand success and memorable one. நன்றி, வணக்கம். தங்களுடைய நன்றியுரைக்கு மிக்க நன்றி. தற்போது நாட்டுப்பண் இசைக்கப்படும். Let us all rise for national anthem.
you.